வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ மாத்ரே நமக, அகத்தீசாய நமக. உலகெங்கும் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக துளாராசி என்பது காலபுருஷத்துக்கு 7ஆம் இடம். நீதியை தராசை அடிப்படையாக கொண்டது. நேர்மை, நீதி, ஒழுக்கம், வியாபாரத்தில் யுக்திகளை கடைபிடிக்கக்கூடியவர்களும் மிகுந்த சிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் துளாராசி அன்பர்கள். துளாராசி ஆண் பெண்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இயற்கையிலே நன்றாக இருக்கும். துளாராசிக்கு பொறுத்தளவில் இந்த மாத ராசி பலன்கள் பார்ப்போம். மாதாந்திர கோள்களை வைத்து பார்க்கிற பொழுது இந்த மாதத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஏற்றங்களும் தாழ்வுகளும் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அதே போல் துலாம் ராசிக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் உள்ள கிரகநிலைகள், மாதத்தில் ஆரம்பத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு 4வது வீட்டில் இருப்பார்கள். பிற்பகுதியில் தான் 5வது வீட்டுக்கு வருவார்கள். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ராகு 5வது வீட்டுக்கு இடம்பெறும்போது நன்மை உண்டாகும். ராகு மாதம் முழுவதும் 5வது வீட்டில் தான் இருக்கிறார். சனி உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கிறார். சனி உங்களுக்கு நன்மையை தந்து கொண்டு இருக்கிறார். குரு மாதம் முழுவதும் 9வது வீட்டில் வக்கரமாக இருக்கிறார். அப்போ கேது 11வது வீட்டில் இருக்கிறார். வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். துளாராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாயு பிடிப்புகள், தசை பிடிப்புகள் இவைகளெல்லாம் ஏற்படும். அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். ஆமாம், ஒரு பிடி கொடுக்காது. திருமண உறவுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய மனைவியிடமிருந்து, உங்கள் கணவனிடமிருந்து நன்மைகள் வரலாம். செலவுகள்லாம் குறையும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்தா வருமானமெல்லாம் அதிகரிக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய புதிய சிக்கலான வேலையில் பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழலானது அமையும். அது ஒன்று தான் மைனஸ். அதே நேரத்தில் வேலைகளை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். இந்த ஜாப்பை விட்டுட்டு அங்கே போகலாமா அப்படிங்கிற ஒரு டயலமாவும் ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்தில் சாதகமான சூழல்கள் உண்டாகும். அதனால் தொழில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றத்திற்கு 6ஆம் இடத்து சனி நன்மையை தரும். அதே நேரத்தில் சில நோய்களை கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் வெற்றிகளை கொடுக்கும். உழைத்து நிறைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவால்களை முன்வைக்கலாம். காரணம் என்ன என்றால், சனியின் 3, 7, 10 பார்வை துலா ராசிக்கு பொறுத்தளவில் 8ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் சனியினுடைய பார்வை. ஸோ அதனால் இந்த இடங்கள் எல்லாம் வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அப்போ சனி போட்டால் மந்தப்படுத்திடுவார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், ரொம்ப ஹார்டு எஃபெக்ட் பண்ணணும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தூக்கமின்மை ஏற்படும். மொத்தத்தில் பொறுத்தளவில் ஜாதகர்களுக்கு இந்த மாதாந்திர பலன்களில் இந்த மாதம் உங்களுக்கு சிக்கல். குடும்ப சூழ்நிலை மிதமாகத்தான் இருக்கும். தாயார் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பார்த்தார்னா 4ஆம் இடம் தாய், 4க்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தால் தாயாருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் வரும். அதனால் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு பயணம் சாத்தியமாகும். விடாமுயற்சியில் செயல்படணும், நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதே போல் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த முறையில்
வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை பெறலாம். வெளிநாடுகளை சென்று படிப்பதற்கேற்ற ஒரு சூழல் அமையும். காதல் தொடரும். ஒருவருக்கொருவர் நம்பிக்கை பெற முடியும். வெளிநாட்டில் கல்யாணமாகி மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருப்பார், பொண்ணு இந்த ஊரில் இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே ஒரு உறவுகளில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைச்சிடும். இருவருக்கும் இடையே பெரிய சண்டைகள் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்துகிட்டால் போதும். அதுபோல் கவனம் செலுத்த வேண்டியது சில உடல்நலம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். இல்லைனால் இந்த மாதம் உங்களை பொருளாதார ரீதியாக வலிமையாக்கும் மாதமாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஒரு விதமான மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஆசைகளை கொடுக்கும். உறவுகள் வகைகளிலும் கவனமாக இருக்கணும். அப்போ உங்கள் உறவுகள் இந்த ராகுவினுடைய பார்வை கிரகங்களை எல்லாம் ராகுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கிற திட்டங்களை நீங்கள் தீட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். அதையெல்லாம் இந்த மாதத்திலிருந்து 3ஆவது மாதத்தில் தான் அவைகள்லாம் நன்மை அடையும். அதே போல் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வழிபடணும். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபடணும். பிரதோஷத்துக்கு போய் நீங்கள் எல்லாரும் கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கலாம். அதே போல் சதுரகிரி சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம்னு மலையில் இருக்கும். ஒரு முறையாக அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நன்மையை உண்டாக்கும். கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட செவ்வாயானது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றார். கண்டிப்பாக உங்களுக்கு பூமி, நிலம், வீடு, வாசல் இவைகளை கண்டிப்பாக தராமல் போக மாட்டார். இந்த ஆண்டு மாதம் முழுவதும் நன்மையே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அன்பும் கருணையும் தெய்வ பக்தியும் கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை, தாராள மனப்பான்மை கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய வாக்கிய கணித பஞ்சாயத்தின் அடிப்படையில் நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரர்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த துலா ராசியோட அதிபதி யாருன்னா முழு சுபகிரகமான சுக்கிரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எல்லா நியாய தர்மங்களும் எது நல்லது கெட்டது அப்படின்ற விவரம் எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சும் ஏமாறக்கூடிய கண்ணை திறந்துகிட்டே வந்து திருட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா அந்த துலா ராசிக்காரர்கள் தான். அதாவது ஏமாந்துட்டாங்கன்ற அர்த்தம் கிடையாது அதுக்கு. சரி, நமக்கு வேண்டியவங்க தானே, நம்மளை ஏமாத்துறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா சந்தோஷமாக இருந்து போட்டோம் அப்படின்ற எண்ணத்தை எடுத்துக்கக்கூடியவங்க, அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த துலா ராசிக்காரர்கள். அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ரொம்ப அதிகமாக யாருக்கும் விட்டு கொடுத்து ஏமாந்து சங்கடப்படாதீங்க. அதை மட்டும் மாற்றிக்கிங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும்ன்ற நான் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இந்த சனியோட நிலை நம்ம அதை பார்க்கணும். கோச்சார அடிப்படையில், கோச்சாரம்ன்றது தற்கால கிரக நிலைகள். கோச்சார அடிப்படையில் இந்த கோச்சாரம்ன்றது வந்து தற்கால கிரக நிலைகள். உங்கள் ராசிக்கு சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார், ராகு எங்கே இருக்கார், ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்குது, ஏனைய கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்ற வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இந்த பலன். ஸோ இந்த அடிப்படையில் வந்து உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியாகவும், அதாவது 5ஆம் இடத்து அதிபதியாகவும் 4ஆம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவான் இப்போ எங்கே போகிறாருன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 4ஆம் இடம் அப்படின்றது வந்து வண்டி, வாகனம், தாயார், நண்பர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களோட சுகஸ்தானமும் அதுதான். மேலும் வந்து 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா யோகஸ்தானம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், புத்திர பாக்கியங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுடைய மனோஸ்தானமும் 5ஆம் இடம் தான். இந்த 2 ஸ்தானத்துக்கும் 4 மற்றும் 5க்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்லது செய்யக்கூடிய ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய சனி 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் வச்சு அங்கே போய் மறைகிறாரா, அதனால் எனக்கு நீங்கள் கஷ்டம் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. சனி வந்து ஒரு விதிப்படி 6ஆம் இடத்துக்கு போகிறது துலா ராசிக்காரர்களுக்கு விதி விலக்காக யோக பலன்களை செய்யும். பொதுவாக வந்து சனி வந்து 6ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா நல்ல பலன்களை தான் செய்வார். ஏன்னா அவர் அசுப கிரகமாக வந்து 6ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருக்கும்போது உபஜய ராசிகள்னு சொல்லுவோம். இங்கே இருக்கும்போது வந்து நல்ல முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எதுவும் அது வெற்றியாகிறதுக்கு மிக உறுதுணையாக கொடுக்கக்கூடியவராக சனி இருப்பார். ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக வந்து உங்களுடைய மிக நட்பு கிரகமாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறது மறைகிறதா எடுத்துக்கக்கூடாது. மறைவிடம் அப்படின்றது வந்து வெளி இடங்களை குறிக்கும். வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு. அது நீர் ராசி, மீன ராசி. சனி அமரக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து நீர் ராசின்றது மீன ராசி. வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போது வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். புது மனிதர்கள், அதாவது ஏற்கனவே நீங்கள் பழகின நண்பர்களை தாண்டி புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் மூலயமா உங்களுக்கு பல நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அதை தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சனி 6ல் மறைஞ்சு உங்களுக்கு சிறந்த யோகங்களை கொடுக்க போகிறார். மறைஞ்ச சனி நிறைஞ்ச யோகத்தை கொடுக்குறாரு அப்படி சொல்லலாம். அது இதில் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மே 26ஆம் தேதி சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு 60-65 நாளுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுது.
குரு இப்போ வந்து துலா ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்த அதிபதி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அங்கேருந்து அவருடைய பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகைக்கு குருவோட நிலை இப்போயுமே சிறப்பாக தான் இருக்குது. இதை தாண்டி இந்த மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் ஒரு திரிகோண தொடர்பு ஏற்படுது. இந்த சனி குரு தொடர்பு ஏற்படும்போது நிச்சயமான முறையில் தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல மாற்றங்கள்னால் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, ப்ரொமோஷனோ உயர் பதவியை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இல்லை ஒரு நிறுவனத்துலேருந்து விலகி இன்னொரு நிறுவனத்தில் போய் சேர்ந்து கூடுதலான சம்பளமும் ஒரு கௌரவமான பொறுப்புக்கும் போக வேண்டிய சூழல்கள் வரும். ஒரு சிலருக்கு வந்து அது நீர் ராசிகளாக வர்றதுனால வெளிநாடு போகிற யோகம் ஏற்படும். அது போக வெளிநாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா, அங்கேருந்து வேறு நாடுகளுக்கு மாற்றம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த மாற்றங்களையும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பான முறையில் கோச்சாரத்தின் அடிப்படையில் குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போகிறாங்கன்றதுக்கான ஒரு நல்ல அடையாளமாக இருக்குது. நிச்சயமாக சனியுடைய பயிற்சியாகட்டும், குருவுடைய நிலைகளாகட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இது இருக்க போகுது. இனி வர காலங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்ல பலன்கள் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறதுக்கான ஒரு சிறப்பான அற்புதமான காலமாக இந்த சனி பயிற்சி காலத்திலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.